நீங்கள் ஒவ்வொரு முறையும் தோற்கும் போதும் நாம் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதை மனதில் வைத்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வெற்றி என்பது முடிவல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். ஒரு சில வெற்றிகள் கிடைத்து விட்டது என்பதற்காக அங்கேயே தேங்கி நின்று விடாதே. வட்டம் போட்டு வாழ்வது தவறில்லை, ஆனால் அந்த குறுகிய வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து வாழ்வதுதான் மிக பெரிய தவறு. எப்போதும் குழப்பத்தில் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த சூழலிலும் தெளிவாக இருங்கள். சிந்தனைகள் அழகானால் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாகும். உனக்குள் இருக்கும் தனித்திறமையை உடனே கண்டுபிடி. இல்லையென்றால் கடைசி வரை அடுத்தவன்தான் உன் திறமைக்கு சொந்தக்காரன். உங்களின் நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் உன்னை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நீ நிமிர்ந்து நடக்கும்போது உன்னை தடுக்கிவிட பலரும் வருவார்கள். எப்போதும் கவனமாக இரு. நீ வெற்றி பெற்றுவிட்டால் யாருக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. தோல்வி அடைந்து விட்டால் விளக்கங்கள் சொல்ல நீயே தேவையில்லை. எதிர்மறை எண்ணங்களும் தயக்கங்களும் உனக்குள் இருக்குமானால் உன் வெற்றியை தடுப்பது வேறு யாரும் இல்லை, நீ மட்டுமே. மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன்தான் வெற்றியாளன். அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் உங்களின் குணம்தான் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். இல்லாதவைகளை தேடுகிறேன் என்று இருப்பவைகளை இழந்து விடாதே. அனைத்திலும் கவனமாக முன்னேறிச் செல். எப்போதும் குழப்பத்திலே இருக்கிறோமே என்று வருந்தாதே. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் நிச்சயம் ஒரு நாள் தெளிந்தே தீரும். உன் எதிரியை வெளியில் தேடாதே. இங்கு உனக்கான போராட்டம் உனக்கும் மட்டுமே. உன் எதிரி நீதான் என்பதை நீ தெரிந்து கொண்டு உன்னை நீயே எதை கொண்டு வெல்லப் போகிறாய் என்பதை தெளிவுபடுத்திக்கொள். பொழுதை போக்கிக் கொண்டிருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகிவிட்டு தூரம் சென்றுவிடும். புதியதாக ஒன்றை வெற்றி கொள்வதை விட சிறந்தது கையில் இருப்பதை அதிக கவனத்துடன் தக்க வைத்து கொள்வதுதான். ஒவ்வொரு நாளும் உன்னை நீ புதுப்பித்து கொண்டே இரு. எப்போதும் சுய பரிசோதனையோடு செயல்படு. தோல்விகளை தவிர்க்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு என்னும் ஆயுதங்களை கூராக்கு. உன் பாதை சீராகும். தடைகளும் சோர்வுகளும் உன் பாதையில் வரும் யதார்த்தமானவைகள்தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு என்னும் ஆயுதங்களை கூராக்கு. உன் பாதையும் சீராகும். தடைகளும் சோர்வுகளும் உன் பாதையில் வரும் யதார்த்தமானவைகள்தான். அதில் தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில்தான் உள்ளது. உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செல். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும் முறமிடு. வேலையை தொடங்கு. உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். நீ கடலை கடக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்து ஒதுங்கினால் ஒரு குட்டையை கூட உன்னால் கடக்க முடியாது. எந்த சூழலிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாதவைகளை சிந்தித்து பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தனை செய். அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்தோட உனக்கு ஆற்றலை கொடுக்கும். உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றியேதான் நிறைந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ள உன்னை எப்போதும் நீ தயாராக வைத்துக்கொள். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. அந்த கடினமான நாட்களை போராடி கடந்துவிட்டால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ நீ பழகி விடுவாய். அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் தடுக்கும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் அதனை எதிர்கொள்வதே வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி. பிறரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் அவர்களை அப்படியே பின்பற்றி விடாதே. பிறகு உனக்கான வாழ்வை நீ வாழவே முடியாது. நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும்.
உன்னால் முடியாது என்று பலர் சொல்கின்ற வார்த்தைகளே உன்னை வெற்றியின் பக்கம் உந்தி தள்ளிவிடும். எதற்கும் தயங்காதே. யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி நின்று விடாதே. உன் கனவுகள் பெரியதாகும் போது உன் உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். அப்போதான் உன் இலக்கை எளிதாக உன்னால் அடைந்துவிட முடியும். எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகிக்கொள். உற்சாகமாக இருந்தால் கடினமாக தோன்றும் வேலைகளை கூட எளிதாக செய்து முடித்துவிட முடியும். திட்டமில்லாமல் தொடங்கப்படும் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு செயலும் மன நிறைவோடு முடிவதில்லை. எதையும் திட்டமிட்டு செய்ய பழகிக்கொள். நீரோடை போல இயங்கிக் கொண்டே இரு. ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் குட்டைதான் கல்லெறிந்தாலும் கலங்கிவிடும். நீரோடையில் எதை கொண்டு எறிந்தாலும் அது ஒருபோதும் கலங்குவதே இல்லை. உன்னால் முடியுமென்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியுமென்று நீ முயற்சிக்கும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்குகிறது. வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். அதற்கான விலை பணம் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். நாம் நம்மை போல வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவைப்படுவதில்லை. நாம் அடுத்தவர்களைப் போல வாழ்வதற்குத்தான் அதிகமான பணம் தேவைப்படுகிறது. தடைகள் உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக வரவில்லை. உன்னால் என்ன முடியும், உன் திறமை என்ன என்பதை சோதிப்பதற்காக மட்டும்தான் வருகிறது. உன் குறிக்கோள் வலுவானதாக மட்டும் இருந்துவிட்டால் போதும். தடைகள் எதுவாக இருந்தாலும் உன்னால் தகர்த்தெறிந்துவிட முடியும். துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலும் சிதறடித்துவிட முடியாது. சிலவற்றில் போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் கிடைத்தாலும் உனக்கு திருப்தி ஏற்படாது. திருப்தி அடையாமல் இன்னும் வேண்டுமென்று அலைந்து கொண்டே இருக்க வேண்டி வரும். உன்னுடைய குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்கின்ற போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்த்து போராடி கடந்து சென்றால்தான் உன் இலக்கை அடைய முடியும். தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து போன இழப்புகளும் தான் உன் முன்னேற்றத்திற்கான சரியான படிக்கட்டுகள். நீ தோற்றாலும் உன் துணிவை மட்டும் இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நம்பிக்கையுடன் எழுந்து போராடு. தயங்கி நிற்பவன் ஒருபோதும் தனக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை என்பதை உணரு. உங்களை அவர்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்பவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மட்டும்தான் தேவை என்று சொல்பவர்களிடம் உண்மையான பாசம் இருக்கும். வாழ்வில் அவர்களை மட்டும் தொலைந்து விடாதீர்கள். ஒருபோதும் மற்றவர்களை தாழ்த்தி பேசாதீர்கள். ஒருவரை தாழ்த்தி பேசும்போது உங்கள் எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமானது என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆகிவிடும். நல்லதோ கெட்டதோ மற்றவர்கள் வாழ்வில் நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்களோ விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து விடாதே. சில சமயம் நடக்காதது கூட தம் நன்மைக்காகத்தான் என்பதை காலமே நமக்கு உணர்த்தும். பொய் சொன்னதற்கான தண்டனையாக சில நேரங்களில் அவர்கள் சொல்லும் உண்மைகள் கூட நம்பப்படுவதில்லை. பொய்கள் என்றும் உங்களை காப்பாற்றாது. உண்மை ஒருபோதும் உங்களை கைவிடாது.